அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர பாடங்களை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது சதய நட்சத்திரம். ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம்னு கொண்டாடப்படக்கூடிய இந்த சதய நட்சத்திரத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சதய நட்சத்திரத்தோடைய நட்சத்திர அதிபதி ராகு. ஆனால் அதே சமயத்தில் தோஷமுள்ள கிரகம்னு பார்த்தாலும் ராகு தான். இந்த வீட்டினுடைய அதிபதி சனி. இவங்களுக்கு மெயினாக சொல்லணும்னா கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். இது ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம். அப்போது அரசாங்க அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். 2 திருமணம் செய்தவர்களை குறிக்கக்கூடியது. ஏன்னா ராஜாக்கள்லாம் 2 திருமணங்கள் 2ற்கும் மேற்பட்ட திருமணங்களை செஞ்சவங்க. அதனால் இந்த காலத்தில் 2ற்கும் மேற்பட்டது வாய்ப்பில்லைன்றதுனால 2 திருமணம் செய்தவர்கள் இருப்பாங்க. இவங்க குடும்பத்தில் யாருக்காவது 2 திருமணம், 2ஆம் தார வாய்ப்பு இதெல்லாம் இருந்திருக்கும். சதய நட்சத்திரம் மருத்துவம் சார்ந்த துறைகள் இதுல எல்லாம் இவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். இவங்க ஒரு சின்னதாக ஒரு விபூதி மந்திரிச்சு கொடுத்தா கூட அது ஒரு நோய் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். இவங்க கண்டிப்பாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு சின்ன அளவில் ஒரு கோயிலாவது இவங்க கட்டுவாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் யாருக்காவது திடீர்னு சடனான ஒரு மரணம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்க இறந்துருப்பாங்க. அது வந்து இவங்களுடைய மாமாவோ உற்றார் உறவினர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். சதய நட்சத்திரத்துக்கு நெருங்கிய உறவில் இருக்கக்கூடியவங்க திடீர் மரணம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் சதய நட்சத்திரக்காரங்களுக்கே திடீர் மரணம். ஏன்னா ஒரு ராஜாவுனுடைய நட்சத்திரம். அப்போ ராஜாவுக்கு எப்படி ஆபத்துகள்லாம் இருக்குமோ அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் நிறைய ஆபத்துகள்லாம் நிறையவே இருக்குது. அடுத்தது இவங்களுக்கு கணுக்கால், முழங்கால் இதில் எல்லாம் வலி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மென்சஸ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கால் வலின்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து செவ்வாய் வந்து இவங்களுக்கு பகை பெற்ற கிரகமாச்சா, சனிக்கு பகை பெற்ற கிரகம். அப்போ இவங்களுக்கு வந்து கால் வலின்றது கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது காணாமல் போனவர்கள், அந்த மென்சஸ் டைமில் கால் வலி இருக்கும். இவங்களுக்கு வந்து காணாமல் போனவங்க இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் வீட்டை விட்டு போயிடுவேன், காணாமல் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பூச்சாண்டி காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. தவறு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மன்னிப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு பாம்பினுடைய குணம் எப்படியோ அதே மாதிரி இவங்களுடைய குணமும் தக்க சமயத்தில் அதுக்கான பதிலடியை கொடுத்துருவாங்க. இவங்களுடைய வம்சாவழியில் யாருக்காவது கை வைத்தியம் தெரிஞ்சிருக்கலாம். இவங்க பாட்டி தாத்தா யாராவது ஒருத்தவங்க சும்மா ஒரு மருந்து கொடுத்தாங்கன்னா கூட அது பெரிய நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இவங்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனை வரும். அப்போ ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டிசீசஸ்லாம் வரும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கும். இவங்கக்கிட்ட ஒரு ஊனம் இல்லைன்னா இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கலாம். இவங்களை சார்ந்தவங்க கிட்ட ஒரு குறை இருக்கலாம். தலைமை பொறுப்பை எடுத்துப்பாங்க. எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அதை பற்றி வழி நடத்துறதுக்கு இவங்க அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு வந்து 10 விதமான ஆன்சர்ஸ், 10 விதமான டைவர்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்படி நடந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட ப்ரீ பிளான்டாக சொல்யூஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நல்லாவே ஒரு தலைமை பொறுப்புன்றது இவங்களை நம்பி ஒப்படைக்கலாம். விடாமுயற்சி இவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஒரு விஷயம்னா அதில் பிடிவாதம் அதை விஷயத்துக்காக அடம் பிடிக்கிறதுன்றது இவங்கக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இருக்கும். இவங்க வந்து அடிக்கடி அட்டாணிக்கால் போட்டு உட்கார்றதுக்கு விரும்புவாங்க. காலை மாற்றி போட்டு உட்காருவாங்க. ஸோ இவங்க வந்து தத்து புத்திரமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு நினைப்பாங்க. இவங்க வீட்டில் அந்த பொய்க்கால் குதிரை, அந்த பண்டைய காலத்தில் நம்ம பார்த்துருப்போம், இந்த குதிரை வச்சு விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குதிரை இருந்திருக்கலாம். இவங்களை சார்ந்த ஒருத்தவங்களுடைய வீட்டில் குதிரை இருக்கலாம். இதை மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இவங்க வீட்டில் சாட்டை, உடுக்கை, சலங்கையெல்லாம் இருக்கும். இந்த உடுக்கை மேலெல்லாம் இவங்களுக்கு அலாதியான பிரியம் இருக்கும். அந்த உடுக்கை சவுண்டுக்கெலாம் இவங்க தன்னை மீறி மயங்கி இருப்பாங்களா இருக்கும். ஸோ சலங்கை அணிஞ்சுக்கணும், ஒரு நடனம் ஆடணும் அப்படிங்கிற விருப்பம் நிறைய இருக்கும். கற்பனை ஜாஸ்தி இருக்கும். அதனாலேயே நிறைய பேரை நம்பி ஏமாந்து போவாங்க.
ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏமாளியாக இருப்பாங்க. இவங்கள வச்சு எல்லாருமே கலாய்க்கிறதுலேருந்து எல்லாமே செய்வாங்க. ஸோ அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு ஒரு ஏமாளியாகவும் கோமாளியாகவும் தான் காட்சி கொடுப்பாங்க. இவங்க வந்து கண்டம் விட்டு கண்டம் போவாங்க. அதே சமயத்தில் இவங்கக்கிட்ட கொஞ்சம் கஞ்சத்தனமும் இருக்குது. இந்த கஞ்சத்தனத்தை விட்டாங்கன்னா இவங்க லைஃப்பில் நல்லா இருக்கலாம். எது எடுத்தாலும் கூட்டி கழித்து கணக்கு எழுதி பார்த்து தான் வாழ்வாங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். நினச்சது எப்பாடுபட்டாவது முடிச்சிடணும்னு நினைப்பாங்க. கேஸ் ட்ரபிள்ஸ் நிறைய இருக்கும். அதனால் அந்த புட்டு, பச்சரிசி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு சரிவிகித அளவுக்கு பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கணும். ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்க இவங்களுடைய உடம்பு நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். இவங்க யார்கிட்டேயும் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்து இவங்க பணக்காரவங்க, இவங்க வசதியானவங்க அப்படின்ற மாதிரி பழக மாட்டாங்க. எல்லார்கிட்டேயும் நல்லா பழகுவாங்க. இவங்க வந்து பாசம் வைக்கிற நபர்களாலேயே ஏமாற்றப்படுவாங்க. இவங்க யார்கிட்ட ஒருத்தவங்கக்கிட்ட நெருங்கி பறக்கிறாங்கன்னா அவங்க இவங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இவங்க வந்து சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தில் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து தெளிவாக பேசக்கூடிய இவங்களுக்கு வந்து சுயதொழில் நல்ல லாபம் தரும். இவங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களோ, திருஷ்டி இருக்கோ, கண்ணார் இருக்கோ, இப்படி எல்லாத்துக்கும் எந்த ஒரு விஷயமானாலும் பப்ளிக்காக செய்யணும்னா பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்கன்னா, நம்மளை பார்த்து யாராவது கண்ணு வச்சுட்டாங்கன்னா, யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அப்படிங்கிற பயம் வந்து இவங்களுக்கு நிறையவே இருக்கும். ஆனால் இவங்களுமே சம் கைண்ட் ஆஃப் விச்சஸ் தான். இவங்களுடைய வாக்குமே பலிக்குன்ற பட்சத்தில் இவங்க அடுத்தவங்களை பார்த்து பயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பிபி அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும். இந்த ப்ரெஷர் சார்ந்த நோய்கள் இருக்கும். தோல் நோய்கள் இருக்கும். கண்டிப்பாக இவங்க போனாங்கன்னா இவங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு, அதாவது இவங்களுடைய பேச்சுக்காகவோ ஏதோ ஒன்று இவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகி ஈர்ப்பாகி கண்டிப்பாக இவங்கள வந்து யோசித்து பார்க்கக்கூடியவங்க, இவங்கள பற்றி திரும்பி பார்க்கக்கூடியவங்க, இவங்கள லைஃப்பில் மிஸ் பண்ணவங்க கூட இவங்கள நினச்சி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கொள்கையில் நல்லா தீவிரமாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஏசிங்கிறது ஒத்துக்காது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒற்றுமைன்றதும் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா இவங்களும் ஈக்குவலாக டஃப் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீயா நானான்ற மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை 2 பக்கமும் இழுக்கிற மாதிரி தான் இவங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கைன்றது. இவங்களுக்கு கோபம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்படி கோபம் வந்துச்சுன்னா இவங்க என்ன வார்த்தை பேசுகிறாங்க, என்னென்ன வார்த்தைகள் விடுறாங்கன்றது இவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க. பயங்கரமாக வெடிச்சு எழுந்தாங்கன்னா அந்த கோபத்தினுடைய ஆக்ரோஷம் எல்லை மீறியதாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக சந்திரனுடைய தோஷமும் இருக்கிறதுனால இவங்களுடைய குடும்பத்தில் மனநிலை பாதித்தவங்க இருப்பாங்க. இவங்க வந்து ஏதாவது இந்த சதய நட்சத்திரத்துக்காரவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லைன்னா சதய நட்சத்திரத்துக்காரவங்களுக்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள். ஸோ வந்து இது ஒன்று, ஒரு தனிமை, ஒரு விரக்தி, இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ குடும்பத்தில் யாராவது திடீர்னு ஆயுள் பாதிப்புலையோ இல்லாட்டி ஆக்சிடென்ட்ஸ்லேயோ இறந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்துக்காரங்களோட பொருந்துதான்னு பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.